Hello everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சிம்பிள் LED blinking டாஸ்க் எப்படி நம்ம PIC16F877A மைக்ரோ கண்ட்ரோலர் போடுறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் MP Lab IDE ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓப்பன் ஆன உடனே ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் விசார்டுன்னு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் செலக்டர் கேட்குது. நமக்கு டிவைஸ் பார்த்தீங்கன்னா PIC16F877A, அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்குது, ஃபைல் லொக்கேஷன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டியில் இந்த ஃபோல்டரில் LED பிளிங்குக்குள்ளே ஒரு ஃபோல்டர் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்இடின்னு நான் பேர் வச்சுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டைப் க்ரியேட் ஆகிட்டு MP Labல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு C கோடு போடணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய் நியூ கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு C கோடை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த காப்பி பண்ணி கூட நான் இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எனக்கு பேஸ்ட் ஆகிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணும்போது எப்போதுமே .c போட்டு சேவ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது நம்ம சேவ் ஆகிட்டு இப்போ நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோடை லைன் பை லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்ரு ஃபைல் #include pic.h, இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரு ஃபைல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா #define extol frequency 20 MHz போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 20 MHzங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட் போர்டில் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆசிலேட்டரோட வேல்யூ 20 MHz, அதை தான் எடுத்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா #define LED RB0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நான் RB0ங்கிற பின்ன LED டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போர்ட் B = 0x00ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 0x00னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் போர்ட் Bயில் உள்ள எல்லா பின்னையும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா tris B = 0x00. இந்த லைனுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ பி போர்ட்டில் உள்ள எல்லா பின்னையும் அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நான் இன்கேஸ் நான் எல்லாத்தையும் இன்புட்டாக டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா 0xFFன்னு கொடுத்தா எல்லா பின்னுமே இன்புட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா while of 1. ஸோ இந்த while of 1ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி லூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃபினிட்டி லூப்புக்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இப்போ LED = 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த LED = 1ங்கிற போது எனக்கு வந்து LED ஆன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் டிலே கொடுத்துருக்கேன். ஸோ டிலே கொடுத்ததுக்கப்புறம் LED = 0, LED ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 1 செகண்ட் டிலே கொடுத்துருக்கேன். ஸோ அதான் அந்த கோடு. இப்போ நான் அந்த ப்ராஜெக்டை பில் கொடுத்துக்கிறேன். ஸோ பில்டு பட்டன் இங்கே இருக்குது. ஸோ பில் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சோர்ஸ் ஃபைலில் போய் இந்த C ஃபைலை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கும். அவ்வளோதான், எனக்கு இப்போ ஆட் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் பில்டு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பில்டு சக்ஸஸ்ஃபுல் எனக்கு வந்துட்டு இங்கே. ஸோ இது ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஹெக்ஸ் ஃபைல் எடுத்து தான் நம்ம கோடில் நம்ம கண்ட்ரோலரில் டம்ப் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரோட்டீஸ் போய்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ ஒன்ஸ் ப்ரோட்டீஸ் லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் கேப்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவைசஸில் போனீங்கன்னா P அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா Pனா ஒன்றும் இல்லை, இந்த பிக் டிவைசஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே போய் நமக்கு தேவையான கண்ட்ரோலரை டைப் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ வந்து PIC16F877A தான் வேணும். ஸோ இந்த கண்ட்ரோலர் இங்கே இருக்குது.
இதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கே டபுள் கிளிக் பண்ணால் இங்கே ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி தேவை. ஸோ எல்இடி யூஸ் பண்ணும்போது எப்போதுமே அனிமேட்டட் எல்இடி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை எப்போதுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இங்கே இருக்குது, நான் ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த காம்போனன்ட்ஸை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோலரை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ நான் RB0 பின்னு தான் எல்இடியாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு RB0 பின் இங்கே இருக்குது. ஸோ அதோடு நான் எல்இடியை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்இடிக்கு கிரவுண்டு தேவை. கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டெர்மினல் மோடுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கிரவுண்டு போய் இங்கே கொடுத்துக்கோங்க கிரவுண்டுக்கு. ஸோ கிரவுண்ட் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடை டம்ப் பண்ணணும். இதில் ஜஸ்ட் எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மாற்றிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ப்ரோக்ராம் ஃபைல் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் ஆன ஹெட் ஃபைலை கொண்டு வந்து இங்கே டம்ப் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் சேவ் பண்ண லொக்கேஷனில் இருக்கும். ஸோ நான் எல்இடி அப்படிங்கக்குள்ளே எல்இடிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஃபைல் இருக்குது. டபுள் டேப் பண்ணனா போதும், எனக்கு இங்கே ஆட் ஆயிரும். ஸோ நான் ஜஸ்ட்டு இதை ஓகே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு டம்ப் ஆகி முடிஞ்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சிமுலேஷன் போட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ப்ளே பட்டனை பிடிக்கிற ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு சிமுலேஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்இடி ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, எல்இடி ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சிமுலேஷன் அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.